கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 4500 கிலோ மூலப்பொருட்கள் சிக்கியது. சின்னவளவு பகுதியில் ராமசாமி என்பவர் பதுக்கி வைத்திருந்த 64 சாக்கு மூட்டைகளில் 3200 கிலோ மூலப்பொருளும், வாரம் கிராமத்தில் அருள் என்பவர் பதுக்கி வைத்திருந்த 1250 கிலோ மூலப்பொருளும் சிக்கியது. இதன் மூலம் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையால் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியவில்லை என்பது உறுதியாகி உள்ளதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். மேலும் 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த பிறகும் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதே தமிழ்நாட்டிற்கு நல்லது எனவும் கூறுகின்றனர். நெல்லை மாவட்டத்தில் மணல் கடத்தல் குறித்து தகவல் தெரிவித்த நபருக்கு கொலை மிரட்டல் விடுத்த ரவுடி சிக்கினார். திசையன் விளை கருமேனி ஆற்றில் மணல் கடத்தல் தொடர்பாக அப்பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் போலீசுக்கு ரகசிய தகவல் கொடுத்தார். இந்நிலையில் அவருக்கு மணல் கடத்தலில் ஈடுபட்ட ரவுடி அருண்குமார் செல்போனில் ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். மேலும் மணிகண்டனின் மனைவி, அவரது 2 மகள்கள், வழக்கு பதிந்த காவலர் ஆகியோரை கொலை செய்வதாக மிரட்டியுள்ளார். போலீசுக்கு தகவல் கொடுத்த நபருக்கு ரவுடி அருண்குமார் ஆபாசமாக திட்டி கொலை மிரட்டல் விடுத்த ஆடியோ வெளியாகி பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. போலீசுக்கு கொடுத்த தகவல் குற்றவாளிக்கு கசியவிட்டது யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் கனிம வள கொள்ளைகளுக்கு எதிராக களத்தில் செயல்படும் சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஐயா, ரெக்கார்டு போட்டாச்சா? ஆமா. சரி, போலீஸ் வீட்டுக்கு அனுப்பியாச்சு உங்களுக்கு. அப்ப நீ தான் சொன்னா எதிரிங்க அப்படிதான் நடக்கணும். பண்ணல நீ எங்களா இருக்கா? பண்ணல. உன் பையன் 2 பேரையும் கொல்லுவேன், உன் பொண்டாட்டி கொல்லுவேன், உன்னையும் கொள்ளுவேன். ஆமாடா, கொலைய பண்ணேன், சாட்சி இல்ல. கொலை நான் தானே பண்ணேன், சாட்சி இல்லடா. நான் விடுதலை வந்தவன் என்னடா செய்வாடா நீ?